ஃபர்ஸ்ட் நேத்து என்ன பார்த்தோம்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பத்தி பார்த்தோம் சார். அவர் என்னைக்கு பிறந்தாருன்னா அக்டோபர் 2, 1869 அவர் பிறந்தாரு. அவரோட டியூரேஷன் வந்துட்டு அக்டோபர் 2, 1869 to ஜான்வரி 30, 1948. இவரோட தந்தை யாருன்னா கபா காந்தி. இவர் வந்துட்டு கரம்சந்த் காந்தின்னு கூப்பிடுவாங்க. இவரோட தாயார் யாருன்னா புட்டிலிபாய் தான் இவரோட தாயார். அப்புறம் இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புக் படிக்கிறாரு. அது என்ன புக்னா ஸ்ரவண பிதுர்பத்தின்ற ஒரு புக் படிக்கிறாரு. இந்த புக் படிச்ச உடனே செகண்டா ஒரு புக் படிக்கிறாரு. அது எந்த புக்னா ஹரிச்சந்திரா நாடகத்தை பத்தின ஒரு புக்கு. அப்புறம் 1888 வந்துட்டு இவரு பேரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு லண்டன்ல போய். அப்புறம் 1891 வந்துட்டு இவர் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா பார் கவுன்சில்ல வந்துட்டு தான் டிகிரி வாங்குறாரு. அப்புறமா இந்தியாவுக்கு வந்துட்டு லா பிராக்டிஸ் பண்றதுக்காக வராரு. அங்க வந்துட்டு கிளைண்ட்ஸ் ஒழுங்கா கிடைக்காததுனால அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நிறைய கிடைக்கிறாங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜூன் 7, 1893 வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டிராவல் பண்றாரு. அங்க வந்துட்டு டர்பன் டு பிரிட்டோரியா அப்படின்ற ஊருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு A கிளாஸ் டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரேசிசம் ஃபேஸ் பண்றாரு. அங்க வந்துட்டு A கிளாஸ் டிக்கெட் வந்துட்டு எடுத்து ஒரு பிளாக் பீப்புள் வந்துட்டு அங்க டிராவல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் வெளியே வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப வருத்தப்படுவாரு. ஃபர்ஸ்ட் அப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சப்புறமே அவருக்கு வந்துட்டு தெளிவு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரு சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிடுறாரு, இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு வீக்லி பேப்பர். அப்புறம் அவர் 3 புக்ஸ் வந்துட்டு முக்கியமா படிக்கிறாரு. த கிங்டம் ஆஃப் காட் இன் வித்தின் யூ அப்படின்ற ஒரு புக்கு. அது வந்துட்டு ரஷ்யன் ரைட்டர் டாலஸ்டாய் வந்துட்டு எழுதின புக்கு. அப்புறம் செகண்ட் வந்துட்டு அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புக் படிக்கிறாரு. 3வது வந்துட்டு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கும் படிக்கிறாரு. இதை படிச்சப்பறம் தான் அவருக்கு ஒரு தெளிவான இதே கிடைக்குது. அப்புறம் 1905 வந்துட்டு ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அது வந்துட்டு 100 ஏக்கர்ஸ் வந்துட்டு அவரு சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நட்டால் இந்தியன் காங்கிரஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்போ அங்க வந்துட்டு அந்த லொகேஷன்ல வந்துட்டு ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் ட்ரஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ட்ரஸ்ட் எதுக்குன்னா வேற பேசிக் சர்வைவல்ஸ்க்கு சொல்லி கொடுக்கற இடம் அந்த ட்ரஸ்ட். அப்புறம் வந்துட்டு 1905 வந்துட்டு டாலஸ்டாய் ஃபார்ம் 1910 வந்துட்டு டாலஸ்டாய் ஃபார்ம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாரு. அப்புறம் 1915 ஜான்வரி 9 மும்பை வந்துட்டு இவரே வராரு. வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டியில வந்துட்டு இவரு வந்துட்டு வாலண்டியரா ஜாயின் பண்றாரு. 1917 வந்துட்டு சம்பரன் சத்தியாகிரகா அப்படின்ற ஒரு போராட்டத்துல இறங்குறாரு. அது வந்துட்டு எதை பத்தின போராட்டம்னா அவுரி செடி இண்டிகோ பிளான்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்துட்டு தராங்க அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு சம்பரன் சத்தியாகிரக அப்படின்ற ஒரு போராட்டத்துல இறங்குறாரு. தென் 1918 வந்துட்டு கேடா அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஸ்பின்னிங் மில் வந்துட்டு ஒழுங்கா சேலரி கொடுக்காம நிறைய வேலை வாங்குறாங்கன்றதுக்காக அவங்களுக்காக வந்துட்டு 1918 வந்துட்டு 2 வாட்டி போராட்டம் பண்றாரு. அப்புறம் 1919 பிப்ரவரியில வந்துட்டு காந்திஜி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்து ஃபர்ஸ்ட் பாரதியார் தான் மீட் பண்றாரு. பாரதியார் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்தியாவின் சொத்து அப்படின்னு பாரதியார் புகழ்றாரு. 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்துட்டு நடக்குது. அப்புறம் செப்டம்பர் 1921 இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மதுரைக்கு வராரு. வந்து அங்க வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு கதர் ஆடையை உபயோகிக்கிறத பார்த்து அவர் இனிமே பிரிட்டிஷ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போடுற கோட் சூட் போடாம அவர் வந்துட்டு இதுக்கு மேல கதர் ஆடைகள் அணிய பழகுறாரு. அதுக்கப்புறம் 1922 பிப்ரவரி 5 வந்துட்டு சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல கலந்துக்கிட்ட பீப்புள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிறைய ரொம்ப அடிச்சு உடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 1924 வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் பெல்கம்ல வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவர் ஆகுறாரு.
அதுதான் அவரு ஒரே ஒரு முறைதான் அவர் தலைவரா பதவி ஏற்றிருக்காரு. பெல்காம் எங்க இருக்குன்னா கர்நாடகா சிட்டியில இருக்கு. அப்புறம் 1930ல வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்துல வந்துட்டு பங்கேற்கிறார். எல்லா சட்டமும் பிரிட்டிஷ்க்கு சாதகமா இருக்கிறதுனால இந்தியனுக்கும் சட்டம் சமமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இதை பண்றாரு. அப்புறம் அதுக்காக சபர்மதி ஆசிரமம் டு தந்திக்கு போவாரு. 400 கிலோமீட்டர்ஸ் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவாரு. அதுல வந்துட்டு 78 பேர் கலந்துக்குவாங்க. அதுல நடந்த ஒரே பெண்மணி அதுல கலந்துக்கிட்ட ஒரே பெண்மணி யாருன்னா சரோஜினி நாயுடு. அதுக்கப்புறமா 1930, 1931, 1932 இந்த 3 வருஷத்துல 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்குது. இதுல வந்துட்டு இது எங்க நடக்குதுன்னா லண்டன்ல நடக்குது. இதுல வந்து 1931ல நடக்கிற வட்டமேசை மாநாட்டுல மட்டும் காந்திஜி கலந்துக்கிறாரு. அதுவும் எதன் மூலமா கலந்துக்கிறாருன்னா காந்திஜி இர்வின் அக்ரிமெண்ட் அப்படிதான் லண்டனுக்கு போய் கலந்துக்கிறாரு. அந்த அக்ரிமெண்ட் படி இவர் கேட்ட கோரிக்கையை வந்துட்டு பிரிட்டிஷ் நிறைவேற்றவே இல்லை. அதனால இவரை வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் இந்த 3 வட்டமேசை மாநாட்டிலும் கலந்துக்கிட்ட இன்னொருத்தர் வந்து அம்பேத்கர். இவர் வந்துட்டு இனப்பாடு ஜாதி பாகுபாடு அதிகமா இருக்கிறதுனால ஒடிசாவும் ஜார்க்கண்டையும் தனித்தனியா ஒரு நாடா அறிவிச்சிருங்கன்ற ஒரு கோரிக்கையை வச்சுதான் அவர் 3 வட்டமேசை மாநாட்டுகளையும் கலந்துக்கிறாரு. பட் பிரிட்டிஷ் வந்துட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்புறமா இவரோட சேர்ந்து முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் சேர்ந்த இவர் வந்துட்டு இவரும் 3 வட்டமேசை மாநாட்டுகள்ல கலந்துக்கிறாரு. அப்புறம் 1932 ஆகஸ்ட் 16ல மெக்டொனால்ட் கம்யூனல் அவார்ட் எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. காந்திஜி உண்ணாவிரதம் இருக்காரு. ஜாதி மூலமா இந்தியாவை பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த மெக்டொனால்ட் கம்யூனல் அவார்டுன்ற இதை எடுத்து உண்ணாவிரதம் இருக்காரு. நெக்ஸ்ட் 1932 செப்டம்பர் 24 அன்னைக்கு காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. பூனா ஒப்பந்தம். அது வந்துட்டு எர்வாடா சிறையில் தான் அந்த பூனா ஒப்பந்தத்தை காந்தி வந்துட்டு கையெழுத்து போட்டு ஒத்துக்கிறாரு. உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது இந்தியாவை வந்துட்டு பிரிக்க மாட்டோம்ன்றத வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு உறுதியா சொல்லிடுவாரு. அப்புறம் 1937 வந்துட்டு இலக்கிய மாநாட்டுல வந்துட்டு இலக்கிய மாநாடு லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் சென்னையில நடக்குது. அந்த சென்னைக்கு வந்துட்டு காந்திஜி வராரு. அங்க வி சாமிநாத ஐயரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போறாரு. அப்புறம் 1939ல வந்துட்டு திரிபுரா காங்கிரஸ்ல பங்கேற்கிறார். அங்க வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ்க்கு அகெயின்ஸ்டா பட்டாபி சீதாராமன் அப்படின்றவரை வந்துட்டு எதிர்த்து நிக்க வைப்பார். அது காரணம் என்னன்னா சுபாஷ் சந்திர போஸோட பாலிசி வந்துட்டு காந்திஜிக்கு பிடிக்கல. வயலன்ஸ் வந்துட்டு வேணாம்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் 1940ல வந்துட்டு தனி நபர சத்தியாகிரகத்தை அணுகி இருப்பாரு. இதை பார்த்துட்டு பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்றவரும் தனியா சத்தியாகிரகத்தை நடத்திதான் தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1942 வந்துட்டு கிரிப்ஸ்ன்ற ஒரு இது நடக்கும். அப்புறம் அதுல வந்துட்டு காந்திஜி வந்துட்டு திவாலா ஆகி கொண்டிருக்கும் பின் தேதி காசோலை அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்றாரு. அப்புறம் 1942 ஆகஸ்ட் 9 வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்துட்டு அந்த நடக்குது. அது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால சேம் டே மார்னிங் 5 o'clock வந்துட்டு காந்திஜி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. நெக்ஸ்ட் 1944 மே 5ல வந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்த உடனே ராஜாஜி கிட்ட வந்துட்டு விவாதம் பண்றார். சிஆர் திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் ராஜாஜியும் முகமது அலி ஜின்னாவும் விவாதம் பண்ணிட்டு இருப்பாரு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பத்தி. பட் அட்லாஸ்ட் வந்துட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் ஆகுது. 1947 ஆகஸ்ட் 14ல வந்துட்டு பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஆகஸ்ட் 15ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. 1948 ஜனவரி 30 வந்துட்டு நாடு ராம கோப்சே அப்படின்றவர் வந்துட்டு காந்திஜி ஷூட் பண்றாரு. பட் ஆக்சுவலா 3 புல்லட்ஸ் வந்துட்டு அவர் உடம்புல இருந்திருக்கு. அந்த இன்னொரு புல்லட்டை வந்துட்டு யார் ஷூட் பண்ணான்றது வந்துட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே இருக்கு. நெக்ஸ்ட் இவர் நிறுவன 4 பத்திரிகைகள் வந்துட்டு நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜான் பத்திரிகை, அப்புறம் இந்தியன் ஒப்பீனியன். காந்திஜியோட ஓவியத்தை வந்துட்டு அதுல் போலியா அப்படிங்கிறவர் தான் வரைகிறாரு. காந்திஜி வந்துட்டு கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்றத வந்துட்டு சொல்றாரு.
சார் அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அட் த சேம் டைம் லாங்கஸ்ட் டைம் ரொம்ப நாள் இருந்த பிரைம் மினிஸ்டரும் அவங்க தான் சார். அப்புறம் அவங்க அப்பா பேர் மோதிலால் நேரு, தென் அவங்க டாட்டர் பேர் வந்து இந்திரா காந்தி, அவங்க கூட பிஎம்மா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பர்த்டேவை சில்ட்ரன்ஸ் டேவா கொண்டாடுவோம் சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். போதும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புத்தகத்திலேயோ ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் வச்சிருப்பவர் இன்னமும் எல்லாத்துக்கும் நேரு மாமா தான் நம்ம கூப்பிடுவோம் நம்ம, இல்லைங்களா? நாங்க என்னோட காலகட்டத்தில் நேரு மாமா தான் கூப்பிட்டோம். எங்க அப்பாவோட காலம் நேரு மாமா தான். இப்ப இருக்கிற மாணவ சின்ன பசங்க படிக்கிற காலகட்டத்தில் நேரு மாமா தான். ஸோ அவருக்கு உண்டான ஒரு சிறப்பு தான். அப்போ இவர் எங்க பிறந்தாரு? அலகாபாத்ல இருக்கிற ஆனந்த் பவன்ற இடத்துல பிறந்தாரு. ஆக்சுவலி ஒரு நேஷன் சொல்ல போனா நேச்சுரலாவே ரொம்ப பெரிய பணக்காரர். இப்ப இருக்கிற இந்தியன் பார்லிமெண்ட்ரி புதுசாக கட்டிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரெக்டாங்கிள் டைப்ல வந்துட்டு இந்த டைப்ல வந்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அது பக்கத்துலயே எங்க இப்ப இருக்கிற பக்கத்துலயே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் ரவுண்டா இருக்கும். சாரி, நான் ரவுண்டா போடுறதில்ல, ரவுண்டா இருக்கும். ஸோ இந்த ரவுண்டுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, ரெக்டாங்கிள் டைப்ல கட்டாங்க. இது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பை த சான்ஸ் வித்தின் இந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா யூபியில பீகார்ல யூபியில தான் இருக்கிறதுலயே 80 சீட் இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 80 சீட். இதாங்கம்மா லோக்சபா ராஜ்யசபாவா? இந்த 80 சீட்டு லோக்சபா ராஜ்யசபாவா? அதாவது கீழவை மக்களவையில நாடாளுமன்றத்துல கீழவை. அதே போல நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை சபா இருக்கு, எத்தனை சீட் இருக்கு லோக்சபால பாத்தீங்கன்னா 39 + 1 வந்து பாண்டிச்சேரி, 39 தமிழ்நாடு. சரிங்களா? அப்போ இவரோட இவங்க கட்டப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இன்னமும் நம்ம இந்தியாவோட பார்லிமெண்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ இப்போ வந்துட்டு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இப்போ 40 வச்சு பண்ணி மொத்தமா 40. ஆனா இது எதன் அடிப்படையில வந்துட்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டு சீட்டு அலோகேட் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு ஸ்டேட்ல மேஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில பார்க்கையில எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா வரும் அப்படிங்கிறதுனால யூபி தான் அதிகமான சீட் வரதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு குரோத்ல இருந்தாலும், பாப்புலேஷன் குரோத்ல இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி இவங்களோட கம்பேர் பண்றச்சு இவங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்ல +10 இருக்காங்கன்னா இவங்க குரோத்ல மைனஸ்ல இருக்கு. அதாவது கம்பேரிட்டிவ்லி இவங்களை வச்சு பார்க்கையில போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தா இது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும், இல்லைன்னா ஆனா மைனஸ்ல இருக்கு. எப்படின்னு கேட்டா குரோத்ல தான் இருக்கு, கொஞ்சம் குறைவான குரோத்ல இருக்கு கம்பேர். ஏன்னா இங்க பாப்புலேஷன் ரொம்ப ஹை, அதனால. ஸோ இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து பாருங்க இந்தியன் பார்லிமெண்ட்ல லோக்சபால இல்லையா ராஜ்யசபாலையும் யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ இது போல இடத்துல பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த 5 ஸ்டேட் மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட் ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். ஸோ மீதி எல்லா ஸ்டேட்டுமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் மெஜாரிட்டி தருமே தவிர இந்த 5 ஸ்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் மெஜாரிட்டி தனியா கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்ல மட்டும் எந்த ஒரு பார்ட்டி, பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், முழுக்க அவங்களோட கவனத்தை போட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சீட் உட்காந்துலாம், எந்த கவர்மெண்ட்ன்றது அவங்களோட செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்பவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு, இல்லைன்னா இல்லை. இருந்தாலும் இது மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ல நார்த் இந்தியன்ஸ், ஐ மீன் எஸ்பெஷலி சொல்ல முடியாது, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ட்டு நார்த் இந்தியன் பீப்புள் மட்டும் சூஸ் பண்ற எலெக்ட் பண்ற பீப்புள் தான் டாமினேட்லி இங்க சீட்ல உட்கார முடியும். ஸோ அந்த சீட்டுன்றது பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து பாலிட்டி கிளாஸ் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ இது போல வந்து கட்டிடத்தை வந்து கட்டி கொடுத்தது இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்ரி பில்டிங் வந்துட்டு இவங்க காலகட்டத்தில் தான் கட்டப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட அப்பா பேரு, இவரு அப்பாவும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர். அம்மா பேரு சொரு பரானி பண்ணுவாங்க, சொரு பரானி. ஆக்சுவலி சுயராஜ்ய கட்சி நிறுவனது இவங்க அப்பா தான். சுயராஜ்ய கட்சி நிறுவனது இவங்க அப்பா தான். யாரு? மோதிலால் நேரு தான் சுயராஜ்ய கட்சியை நிறுவனது. ஸோ இவர் பிறந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு சின்னவர் தான். அதனால பாருங்க, அவர் காந்தியடிகள் எப்ப பிறந்திருப்பாரு? 1869 ரைட். எத்தனை வருஷம் வச்சு பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம்?
கிட்டத்தட்ட அரௌண்ட் 20 இயர்ஸ் கழிச்ச 20 வயசு கம்மி தான் காந்தியடிகளுக்கு, இவருக்கும் 20 வயது ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரிங்களா? அப்போ மோதிலால் நேரு இவரோட சிறப்பு என்ன? இவரோட சிறப்பு என்ன அப்படி பார்த்தா, இவர் வர்ணிக்கிற பேர்லாம் பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பின்னு சொல்லுவாங்க. ரோஜாவின் ராஜா பாருங்க, அவர் பாருங்க எப்பயுமே ஆல்வேஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, இல்ல வெளியே வந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா வெளியில ரோஜா இல்லாம வரவே மாட்டாரு. நீங்க பாத்துருக்கலாம், கண்டிப்பா ரோஜா இல்லாம வெளியே வரவே மாட்டாரு. சோ அதனாலதான் நம்ம சொன்ன ஞாபகங்களா. அப்புறம் இந்தியாவின் ஆபரணம், கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின், இந்த யார் இவங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ 1912 பேரிஸ்டர் போறாரு. எதுக்கு போறாரு பேரிஸ்டர் போறதுக்கு? எதுக்கு போறாரு பேரிஸ்டருக்கு? அங்க போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் எஜுகேஷனை டிகிரி பட்டம் வாங்குறதுக்காக படிக்கிறதுக்கு போறாரு. இங்க பேரிஸ்டர் சொல்ல போனா பட்டம் வாங்கிடுறாரு. இந்த காலகட்டத்திலேயே பட்டம் வாங்கிடுறாரு பேரிஸ்டர்ல. பேரிஸ்டர் எங்க இருக்கு? பேரிஸ்டர் ரைட். அதே போல காந்தியடி எங்க போனாரு? லண்டன். சேம் தான், பேரிஸ்டர் தான். அவரு எங்க தான் போயிருப்பாரு, இங்கதான் போயிருப்பாரு. காந்தியடிகளும் பேரிஸ்டர் தான் போயிருப்பாரு. அப்போ 16 தப்பா டைப் பண்ணிருக்காங்க. ஓகே, 1916 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, காந்தியடிகளை வந்து எப்ப சந்திக்கிறாரு, லக்னோ கான்ஃபரன்ஸ் சந்திப்பாரு. காந்தியடிகளை ஃபர்ஸ்ட் வந்து சந்திக்கிறது எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னோ காங்கிரஸ்ல 1916 தான். ஞாபகம் வச்சுங்க, இந்த லக்னோ காங்கிரஸ் எங்க இருக்குன்றது. லக்னோ எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம். திருப்பதியா? சரி, யூபி. உத்தரப்பிரதேஷ். லக்னோ எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே. அப்போ அந்த 1916 வந்துட்டு காந்தியடிகளை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் 1910 அதே வருடத்துல இவரு கமலா கவுல் அப்படின்றவரை மணக்கிறாங்க. இவர் எப்ப யார மணக்கிறாங்க? கமலா அப்படின்றவங்கள திருமணம் புரிகிறாரு. சோ இதனால இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்திரா பிரியதர்ஷினி. ஸோ லேட்டரா அப்பாவும் பிரைம் மினிஸ்டர், மகளும் பிரைம் மினிஸ்டர். அந்த அளவுக்கு வளர்ந்தது யாருங்க? இந்திரா பிரியதர்ஷினி. 19 நவம்பர் 1997 இந்திரா காந்தி அம்மா பிறக்கிறாங்க. கொஞ்சம் எழுதிக்குங்க, கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு ஒருவேளை, அதனால டிஸ்பிளே பண்றது. ஏன்னா நான் டக்கு நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பேன். டக்குன்னு எழுதிக்குங்க. இவரு இந்த கிசான் சபையில 1919 அப்போ துணைத் தலைவரா பதவி அமர்த்தப்படுறாரு. துணைத் தலைவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிசான் சபையில வந்துட்டு கிசான் சபான்னு ஒரு சபா இருக்கும். அந்த சபால வந்து பாத்தீங்கன்னா இவர் துணைத் தலைவரா இருக்காரு. கொஞ்சம் டேட்டாவா தான் இருக்கும், ஒரு வழி இல்ல. கிட்டத்தட்ட 13 வருடமா ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருப்பாரு, செய்தித்தாள் நடத்திடுவாரு, அவர் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பத்திரிகையோட பேரு த இண்டிபெண்டன்ட் ஒரு பத்திரிகை பேர் நடத்திட்டு இருப்பாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை நியூஸ் பேப்பரை வந்துட்டு நடத்திட்டு இருப்பாரு. அவர் எப்ப ஜெயிலுக்கு ஃபர்ஸ்ட் போறாரு? ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடக்கும் பொழுது, இதன் அடிப்படையில அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால 1921 ஃபர்ஸ்ட் இவர் ஜெயிலுக்கு போறாரு. முறையா ஜெயிலுக்கு போறது எப்போ? நேரு 1921 தான் போறாரு. ஆனா ஒத்துழையாமை இயக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா முக்கியம். அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 ஆரம்பிக்கிறப்போ இது யார் ஆரம்பிச்சதுங்க? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மகாத்மா காந்தி. ரைட். எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க? ஜாலியன் வாலாபாக். அது இருக்கட்டுங்க. ஆக்சுவலி வந்துட்டு உப்பு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ன்றது எதுக்கு? சட்டத்தை மீறதானே மெயின் விஷயமே. இதுல
எஸ் ஆர் நோ? எஸ் சார். ரைட். எப்போ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போவாங்க? தூக்கத்துல இருக்கணும். சரி, அப்போ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல நேரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அதுல பங்கேற்றுக்கிட்டு 1921 உள்ள போறாரு, ஜெயிலுக்கு போறாரு. இதுக்கப்புறம் தான் இவரோட இந்தியாவில் இண்டிபெண்ட்டுக்காக அதிகமா இன்வால்வ் ஆகிறது எப்படிங்க அந்த பத்திரிகை நடத்திட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி தான் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எப்போ உள்ள வராரோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஹிஸ்டரி, இந்தியாவோட ஹிஸ்டரி உள்ள என்ட்ரி கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட உள்ள வராரு. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உள்ள ஈடுபாடு இருந்தாரு. இருந்தாலும் இவரோட இந்தியாவோட இண்டிபெண்ட் பத்தின சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியான முறையிலும் சரி, நேர்மையான முறையிலும் சரி இந்த பத்திரிகை நடத்திட்டு வந்துட்டே இருப்பாரு 1919 இருந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல் என்ட்ரி கொடுப்பாரு. ஃபுல் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ஒர்க் ஆரம்பிக்கும் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன்லாம். ஸோ இதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்களா, சில நூல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவரோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 வருஷம் வந்துட்டு ஜெயில இருப்பாரு. இவர் மொத்தமா இவரோட வாழ்நாள்ல 9 வருஷம் வந்து ஜெயில இருப்பாரு. ஸோ அந்த ஜெயில இருந்த காலகட்டத்தில் தான் இந்த புத்தகத்தை எழுதுவாரு. ஃபர்ஸ்ட் புத்தகம் 1934 உலக வரலாற்றின் காட்சிகள், நேரு உலக வரலாற்றின் காட்சிகள் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு புக் எழுதுறாரு. சரிங்களா? 1934 எங்க ஜெயில, பிரிசன்ல. இது முக்கவாசி எழுதுன புக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருந்தப்பதான் எழுதுவாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட சுயசரிதைய ஆட்டோபயோகிராபிய இவரே எழுதியிருப்பாரு. இதே போல காந்திரிகளே எழுதியிருப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எஸ் எஸ் சார். சார். இன்னொன்னு இந்தியாவின் கண்டுபிடிப்பு எழுதியிருப்பாரு. அப்பனா என்னமா இந்தியாவின் கண்டுபிடிப்பு யாராவது புக்கு படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைன். ஸோ 1923 விட்டதுனாலதான் பூர்ண சுராஜ் அப்படின்றத, பூர்ண சுராஜ்னா என்னம்மா எதாவது தெரியுமா? பூர்ண சுராஜ்னா என்ன தெரியுமா? பூர்ண சுராஜ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? முழுமையான சுதந்திரம். ஏன் அது முழக்கமிடுவார்கள்? எதுக்காக அது முழக்கமிடுவார்கள்? பாருங்க, யாராச்சும் டிஸ்கஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுங்க தயவுசெய்து. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஆங்கிலேயருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்ல சார், அவங்க கொண்டுட்டு வர சட்டம்லாம் எங்களுக்கு பிடிக்கல. புரியுமா? முழுமையான சுயராஜ்யம்னா எதுக்கு? அதாவது இண்டிபெண்டன்ட்டுக்காக பேசுனதை விட இவர் பேசின கருத்து எதுக்காக இருக்கு, எதுக்காக பேசினாரு? சார் பிரிட்டிஷ் கீழே தான் மிலிட்டரி கண்ட்ரோல், லேண்ட் ரெவன்யூலாம் அப்பயும் இருந்ததுங்க சார். சின்னதா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது, முக்கியமானதுல நம்ம கண்ட்ரோல்ல இருந்ததுனால ஃபுல்லாவே எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அந்த மாதிரி, அதனால சொல்லியிருப்பாங்க சார். எஸ்பெஷலி வந்து பூர்ண சுயராஜ்யம்னா இந்தியர்களுக்கு, அதாவது இந்தியா வந்து நாங்க இந்தியர்களை மட்டுமே ஆளணும், அதாவது இங்க ரியல் கவர்மெண்ட் இருக்கு, சிங்கிள் கவர்மெண்ட் எங்களுக்கு, நாங்க எங்க, அதாவது நீங்க எங்களுக்கு மேல ஆனாலும் போறோம், நாங்க தான் எங்க பூமி ஆளணும் அப்படின்ற மாதிரி பூர்ண சுயராஜ்யம், இந்தியா இண்டிபெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் முழக்க முடிவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஆட்சி ஆளணும் எங்க இந்தியாவை, நீங்க எதுக்கு ஆளுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுதான். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கேட்டதுதான் இந்த பூர்ண சுயராஜ்யம்ன்ற முழக்கம். சரிங்களா? ஸோ இந்த லகூர் காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் 1929 ஆக்சுவலி இந்த கான்ஃபரன்ஸ்ல எங்க அப்பாவும் இருப்பாரு, அது ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் இருப்பாரு. இவரு அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண சுவராஜ் இயக்கம் அந்த முழக்கம் எடுவதற்கு 1929 பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த லகூர் காங்கிரஸ்ல இவர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஃபைன். ஸோ 1929 முழக்கம் எடுத்த முன்னாடி 1930 அதன் அடிப்படையில் தான் 1926 29 போட்டுங்கன்னா பாருங்க டிஸ்டர்ப் ஆனதுனால. ஸோ ஜனவரி 26 அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம அவர் ஞாபகார்த்தமா இன்னமும் நம்ம ரிப்பப்ளிக் டேவா, குடியரசு திருநாளா நம்ம என்ன பண்றோம், நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இது ஞாபகார்த்தமா தான் இன்னமும் வந்துட்டு குடியரசு திருநாளை வந்துட்டு ரிப்பப்ளிக் டே வந்துட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை மட்டும் டச் பண்ணாம இருந்த போது இந்த மாதிரி நாய்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் வந்துருக்கு, இல்லைன்ட்டுலாம் இல்லை, சிலருக்கு வரும். நான் இன்டிமேட் பண்ணிட்டு இப்போ எஸ்பெஷலி சரிதா அபிராமி சரிதான் நினைக்கிறேன், அபிராமி சரியா போயிடும். ஓகே ஃபைன். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
பூர்ண சுவராஜ்யம் அடைஞ்சதுக்கு நம்ம முழக்கம் விட்டுருப்பாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இதுக்கு தலைமை தாங்குறாரு. வில்லேஜ் நடக்கிற கான்ஃபரன்ஸ் தலைமை தாங்குறாரு. அது எந்த இடத்துல வந்துட்டு என்ன வில்லேஜ் கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கிறாங்க. ஸோ பைஸ்பூர் நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல இவர் தலைமை தாங்குவாரு. இது முதலில் கிராமத்தில் நடந்த ஒரு மாநாடு பைஸ்பூர். அப்போ 1940 தனிநபர் சத்தியாகிரகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க 1940 இந்திய தனிநபர் சத்தியாகிரகம் யார் ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க? யாருனால? யாருமா? காந்தி. சூப்பர். சோ இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பார். சோ இவரோட ஃபாலோவர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல தனிநபர் சத்தியாகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் நேரு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்கா தெரியுமா? ஆச்சாரிய வினோபாவே அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் இவர் அரெஸ்ட் பண்றதுதான் நேருவே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆச்சாரிய வினோபாவே இவர் அரெஸ்ட் பண்ணதான் நேரு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். அப்போ தனது சுயசரிதை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராபில இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி சொல்லப்படும் நேருவோடது. நான் கேட்டீங்க இல்லைங்களா சார் இங்கிலீஷ் சொல்லுங்கன்ட்டு. அப்போ இந்த நூல் வந்துட்டு டுவார்டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படும். டுவார்டு ஃப்ரீடம் அப்படின்னா நேருவோட ஆட்டோபயோகிராஃபி. அதுதான் பாத்தீங்களா இங்கிலீஷ் என்னவான்னு சொல்லப்படணும், டுவார்டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க. சரிங்களா? டுவார்டு ஃப்ரீடம் அப்படின்ற தலைப்பு அழைக்கப்படும். சோ இந்தியா வந்துட்டு 1947 இண்டிபெண்டன்ட் ஆகுது. இந்தியா வந்துட்டு 1947 இண்டிபெண்டன்ட் ஆகுது. எப்போ? ஆகஸ்ட் 15. எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். அப்போ இவர் வர்ணிக்கிறார் என்னன்ட்டு, உலகம் உறங்கும் போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. என்ன வர்ணிக்கிறாரு? உலகம் உறங்கும் போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அது மட்டுமா? விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், வீதி செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. அப்போ இந்தியாவில முதலா வந்துட்டு ஒரு ஆங்கிலேயர் பதவி பிரமாணம் செய்து வைத்தது ஒரு பிரதம மந்திரி யாருன்னா இவர்தான். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்துட்டு நம்மளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பார். யாரு? ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் யாரு? யாருக்கு தெரியுமா? மவுண்ட் பேட்டன். எக்ஸாக்ட்லி, மவுண்ட் பேட்டன் தான். அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு அவர்களை வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வச்சு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாரு. இது இல்லாம இவரு நேஷனல் ஹெரால்டுன்ற பத்திரிகை நடத்தினாரு. நேஷனல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகை நியூஸ் பேப்பரை நடத்திருக்காரு. சரிங்களா? நியூஸ் பேப்பரும் நடத்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் ஹெரால்டு நியூஸ் பேப்பர் நடத்தி வச்சிருக்காரு. இவரோட பொன்மொழிகள்லாம் நிறைய இருக்கும். பொன்மொழிகள்லாம் அது ஒரு சிலதுன்னு சொல்றேன்னு பாருங்க, எழுதிக்கங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்துட்டு பாத்துக்குங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. காலம் பொன் போன்றது. காலம் பொன் போன்றது. விதியோடு செய்து கொண்டு ஒப்பந்தம்.
பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் விதியோடு செய்து கொண்ட முக்கியமா இது. ஏன் சொன்னதுல இருந்தது இது எதா தெரியுமா? இது மெயினா சொன்னது காரணம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. இதனாலதான் நம்ம சில பேர் வீதியோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரிச்சுக்கிட்டோம், வீதி பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிச்சு இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த இப்படி வர்ணிச்சிருப்பாரு, விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்ட்டு. காந்தி மறைந்த பொழுது சொல்லியிருப்பாரு, காந்தி மறைந்த பொழுது எழுதிக்கிட்டீங்களா, வேற்றுமை ஒற்றுமை காலம் பொன் போன்றது விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் பொழுது வந்துட்டு சொல்லியிருப்பாரு. மவுண்ட் பேட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு சொல்லி வச்சிருப்பாரு. நேஷன் பாருங்க, இது ரீக்கால பண்ணாம போயிட்டே இருக்கு நான் பாட்டுக்கு வேகமா. நேஷன் ஹெரால்டு பேப்பர் வந்துட்டு இவர் தான் நடத்திருப்பாரு. அப்ப காந்தியடிகள் இறந்த பொழுது இவர் என்ன சொல்லியிருப்பாரு, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்தது, ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டது, சூழ்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு. சோ காந்தி இறந்த பொழுது காந்திக்காக இத வாசிச்சிருப்பாரு, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்ட்டு. அப்ப இவரோட படைப்புகள்லாம் என்ன, அதாவது இவர் எழுதின புத்தகங்கள்லாம் என்ன? உலக வரலாற்றின் பார்வை, உலக வரலாற்றின் பார்வை 1934 எழுதியிருப்பாரு. தி யூனிட்டி ஆஃப் இந்தியா, தி யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை 1941 எழுதியிருப்பாரு. இதோட முக்கியமான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. முன்னே பார்த்துப்போம் தமிழ்ல. தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946ல எழுதியிருப்பாரு. இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ உலக வரலாற்றின் ஒரு பாவை 1934ல ஞாபகம் வச்சுங்க, தேசத்தை ஞாபகம் வச்சுங்க. தி யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை 1941ல எழுதியிருப்பாரு. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை 1946ல எழுதியிருப்பாரு. ஸோ மொத்தமா சமாளிச்சு பண்றேன், டக்குன்னு லிசன் பண்ணிக்கங்க. புரியலன்னா கேளுங்க. சரிங்களா? எதாவது டவுட் இருந்தா டக்குன்னு கேளுங்க. ஓகே, அது நான் சம்மரைஸ் பண்றப்ப பேசுறேன். லெசன் பண்ணுங்க எல்லாருமே. ஸோ காந்திக்கு அப்புறம் முக்கியமான ஒரு தலைவர் பேசப்படும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நேரு தான் பேசப்படும் நம்ம. ஸோ இதன் அடிப்படையில் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/11/1889ல பிறந்திருப்பாரு. ஸோ இவரோட எங்க லொகேஷன் எங்க போனா அலகாபாத்ல பிறந்திருப்பாரு. அப்பா பேர் வந்து மோதிலால் நேரு, அம்மா பேர் வந்து சொரூப ராணி பண்ணுவாங்க. இவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் நேரு வந்துட்டு சுயராஜ்யன்ற கட்சி வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்ல, பட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிஸ்டர் போயிட்டு பட்டம் வாங்கி படிச்சிருப்பாரு. பட்டம் வாங்கியிருப்பாரு. 1914 பட்டம் வாங்கியிருப்பாரு. லக்னோ காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் காந்தி மீட் பண்ணுறாரு. 1916 லக்னோ காங்கிரஸ் மீட் பண்றாரு. கொஞ்சம் வேகமா தான் போறேன். லக்னோ காங்கிரஸ்ல வந்துட்டு காந்தி ஃபர்ஸ்ட் 1916ல மீட் பண்ணிருக்காரு. 1916ல. அதே வருஷத்துல என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா கமலா கவுல் அப்படின்ற மனம் புரிகிறாரு. இதனால அவங்களுக்கு 1917 நவம்பர் 19 அப்போ இந்திரா காந்தி அம்மா பிறக்கிறாங்க. ஸோ அவங்களோட முழு பேர் இந்திரா பிரியதர்ஷினி. ஸோ 1919ல கிசான் சபைக்கு
துணைத் தலைவராக பதவி அமர்த்தப்படுறாரு. அது மட்டும் இல்ல 1919 வந்துட்டு 32 வரை இவர் ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த பத்திரிகை பேர் தி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்துறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதுக்காக 1921 ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போறாரு. ஆனா அந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்ப வந்திருக்கும்? 1920 வந்திருக்கும். சோ இவரோட வாழ்நிலை மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 9 வருடங்கள் வந்துட்டு ஜெயில இருக்கிற காலகட்டங்கள் ஏற்படும். சோ இதன் அடிப்படையில உலக வரலாற்றின் காட்சிகள்ன்ற புத்தகத்தை 1934 பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதே போல சுயசரிதை அப்படின்ற அவரோட ஆட்டோபயோகிராஃபி 1934 விட்டிருப்பாரு. இந்தியாவின் கண்டுபிடிப்பு இந்த நூல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியாவோட இந்திய தேசிய இயக்கத்துல பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரியா 1923 பதவியேற்பாரு. 1923 பதவியேற்பாரு. இவர் பூர்ண சுவராஜ் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாரு. எப்போன்னு கேட்டீங்கன்னா 1929 எங்க நடக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் நடைபெறும். ஸோ இதன் விளைவாதான் ஜனவரி 26, 1930 அப்போ நம்ம பூரண சுவராஜ் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து முழக்குவாங்க. ஆனா முழுசா கிடைச்சிருக்காது. அதனால அதோட நினைவார்த்தமாக தான் நம்ம என்ன பண்றோம் 1950 ஜனவரி 26ஆம் தேதியில நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்திய குடியரசு திருநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியன் ரிபப்ளிக் டே அப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு 1937 இவர் தலைமை ஏற்பாரு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. ஆக்சுவலி அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராமத்துல நடக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கிற கிராமத்துல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது மாநாடு. என்ன மாநாடு? இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு. என்ன ஊர்ல? பைஸ்போர்ட்ல நடக்கும். சோ இதுக்கப்புறம் இவர் சின்ன சின்ன கட்டுரைலாம் எழுதியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி தனிநபர் சத்தியாகிரகத்துல இவரு அரெஸ்ட் பண்ணப்படுவாரு. இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கப்பட்டது யாரால ஆரம்பிக்கப்பட்டதுங்களா? காந்தியடிகள். சோ இதன் விளைவாக வினோபா அப்படின்றவரை, ஆச்சாரிய வினோபான்றவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் உடனே நேரு கைது பண்ணப்படுவார். எப்போ? 1940 சோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் 1947 ஆகஸ்ட் 15 அப்போ விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்ற வர்ணிச்சிருப்பாரு. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்போ. அதே போல உலகம் உறங்கு கொண்டு இருக்கும் போது இந்தியா விழித்துக் கொண்டது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்தியா இண்டிபெண்ட் ஆனது ஏன் நைட்ல நிறைய பேர் கேட்பாங்க. ஏங்க டவுட் இருக்கா? ஏங்க சார் நைட்ல கொடுத்தாங்கன்ட்டு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் ப்ளீஸ் ஏதாவது கேளுங்க. இஸ் தேர் எனி டவுட்? ஏங்க சார் நைட்ல கொடுத்தாங்க, ஆனா பாகிஸ்தானுக்கு காலையில 9 மணி அப்பதான் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட. ரைட்டு, மஞ்சளுக்கு இருந்திருக்கு. நைஸ். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆமா, டவுட் இருந்தா ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்டே இல்லையா? ஏன் நைட்ல கொடுத்தாங்கன்ட்டு இருந்திருக்கு. இப்ப சொல்ல போது நீங்க நம்பலாலும் சரி அது உண்மை. எல்லாத்துக்கும் உண்மை டவுட் இருக்கு. நான் சொல்ல போற விஷயம் பாருங்க. ஆக்சுவலி இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அஸ்ட்ராலஜிஸ்ட், இந்தியாவோட அஸ்ட்ராலஜிஸ்ட். ஸோ இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்தியா அமைதியான முறையில வந்துட்டு இண்டிபெண்ட் ஆகாது. இது வில்லங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில காலங்கள் போகட்டும், 2 மாதம் 3 மாதமோ காலங்கள் போகட்டும். போனதுக்கு அப்புறம் நீங்க இண்டிபெண்ட் ஆயிக்கீங்க, சுந்தரம் அடைச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அஸ்ட்ராலஜிஸ்ட். அப்ப இன்னும் தலைவர்கள்லாம் ஒரு சிலர் வந்து சரி சொல்லுவாங்க, முக்காவாசி பேர் சொல்லுவாங்கன்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆகுறது மிகப்பெரிய விஷயம், இது வந்து இன்னும் நாள் கடத்திட்டு இருந்தா நம்ம எப்போ விடுதலை ஆகிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கோபம் விட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கதான். ஓகே, பிரம்ம முகூர்த்தத்துல நடைபெற்றுச்சுன்னா இந்த மாதிரியான கிரகண தோஷங்கள்லாம் இது பிரச்சனை வராது, இந்தியா அமைதியான முறையில் போகிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப அதன் அடிப்படை தான் இரவு நேரங்களை கொடுத்துருங்க, பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருங்க. அப்போ என்ன கேட்டா இந்தியா என்ன ஆகும், ஸோ எந்த பிரச்சனை இல்லாம வரும் அப்படின்றது தான் இருக்கிற ஹிஸ்டரியில இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஆனாலும் இது இன்னமும் சில இடத்துல மறுக்கப்படுது. ஓகே, ஹேண்ட் டவுன் பண்ணிக்க. இந்த சொல்லுவாங்க. அதனாலதான் இந்தியா இண்டிபெண்ட் நைட்டு கொடுத்ததாக சொல்லப்படுவோம். ஆனா பாகிஸ்தானுக்கு காலையில 9 மணிக்கு 9
ஆகஸ்ட் 14ல நம்ம 15, அவங்க 14, மார்னிங் 9 o'clock அவங்க போட்டிருக்கோம், நம்மளுக்கு இரவு 12 மணி. சரி, அப்போ இவரோட படைப்புகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக வரலாற்றின் ஒரு பார்வை 1934 எழுதியிருப்பாரு. தி யூனிட்டி ஆஃப் இந்தியா பண்றது வந்துட்டு 1941ல, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பண்றது 1946ல. ஆக்சுவலி காந்தி இறந்த பொழுது நம்ம வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு. இவர் வந்துட்டு இந்தியாவில காந்தி இறந்த பொழுது நம்ம வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டதுன்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. உலக மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா விழித்துக் கொண்டு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது. அது மட்டும் இல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா டிவைட் அண்ட் ரூல் போயிட்டு இருக்கும், பிரித்தாலும் கொள்கை நடைபெற்று இருக்கும். அந்த டிவைட் அண்ட் ரூல் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமும் இந்தியா வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் எல்லா மொழி, இனம், ரேஸ் அப்புறம் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லாருமே நம்ம வேற ஏதாவது பிரிந்து இருந்தாலும் நாம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் அப்படின்றத வர்ணிச்சிருப்பாரு. சோ நேருவோட பத்திரிகை கடைசி ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. அந்த பத்திரிகை நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் இவர் தான் ஒரு பிரிட்டிஷ்காரர் பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பார் பிரைம் மினிஸ்டரா. அவரும் ஜவஹர்லால் நேரு. யார் பதவி பிரமாணம் செய்து வைத்தாருங்கிற மவுண்ட் பேட்டன். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கடைசி வைஸ்ராய், லாஸ்ட் வைஸ்ராய் அவர் தான், மவுண்ட் பேட்டன் தான். ஓகேங்களா? எங்க டவுட் இருக்கு ஏதாச்சும்? எனி டவுட்? ஓகே, அடுத்து த கிரேட் அப்படின்ற ஒருத்தர் பார்ப்போம். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவரை பத்தி பார்த்தோம். ஆக்சுவலி இவரோட காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பிறந்திருப்பாரு எங்க தெரியுமா? ஏப்ரல்ல பிறந்திருப்பாரு. 1891 ஏப்ரல் ஃபுல். ஏன் சொல்றேன்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவோட டிராஃப்ட், ஐ மீன் இந்தியாவோட வரைவு தலைவர், இந்திய கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரைவு தலைவர் யாரு? யாருமா? இவரு இந்த இந்திய சட்டத்தை எழுதின பின்னாடி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டுருப்பாரு, வார்த்தை விட்டுருப்பாரு. அதனாலதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏப்ரல் ஃபுல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன் நான். அப்போ 1891 பிறந்திருப்பாரு. டிசம்பர் 6 டிசம்பர் 6 1956 இறந்திருப்பாரு. 1956 இறந்திருப்பாரு. அம்மா பேரு அம்பவாதே. சரி, பீமாபாயில் அம்மா பேரு பீமா பாய், அம்மா பேரு ராம்ஜி சக்பால் அப்படின்ற ஒரு அப்பா. ராம்ஜி சக்பால். இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஸ்கூல்ல டீச்சர், ராணுவ ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. யாரு? இவங்க அப்பா. ஐ மீன் அம்பேத்கரோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால்ல வந்துட்டு ஆர்மி ஸ்கூல்ல இவரு ஸ்டாஃப் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இவர் எங்க பிறந்திருப்பாருங்க? மகாராஷ்டிரா மாநிலத்துல ரத்தனகிரின்ற மாவட்டத்துல பிறந்திருப்பார். ரத்தனகிரி மாவட்டத்துல பிறந்திருப்பார். அவரோட இளைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு அப்படிங்கிறீங்களா? சஹாரால இருக்கிற பள்ளியில தன்னோட இளைய சின்ன வயசு கல்வியை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1904 இவங்க குடும்பம் மொத்தமா மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருப்பாங்க. எப்போ மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருப்பாங்க, மொத்தமா வந்திருப்பாங்க. இங்க எல்பின்ஸ்டன் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல சேருவாரு.
எல்ஃபின்சன் ஸ்கூல்ல, அதாவது அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்ல போனா. என்ன ஸ்கூல்? ஹையர் செகண்டரி ஸ்கூல், உயர்நிலைப்பள்ளி. உயர்நிலைப்பள்ளியில எப்போ சேருவாரு? 1904 சேருவாப்புல. அவரோட பள்ளி படிப்பை எப்ப முடிப்பாருன்னு கேட்டீங்களா, 1907 தனது பள்ளி படிப்பை முடிச்சிருவாரு. ஸோ சூரத் பிளவப்போ இவர் முடிச்சிருக்காரு, ஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுங்க, சூரத் பிளவப்போ என்ன பண்ணிருக்காரு? இவரோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. ஆனா யார் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்களா, மும்பைல ஒரு யூனிவர்சிட்டியில படிப்பாரு, யூஜி டிகிரி படிப்பாரு. அந்த யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு இவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் யாருன்னு கேட்டீங்களா, பரோடா மன்னர். பரோடா மன்னர் இவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு இவர் யூஜி டிகிரி முடிக்கிறதுக்கு. பரோடா மன்னர், அவர் பேர் என்ன தெரியுமா? எங்க தெரியுமா பரோடா மன்னரோட பேரு? அப்போ சயாஜி ராவ். சயாஜி ராவ். இவரோட உதவியோட தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்களா, பரோடா மன்னரோட உதவியோட தான் இவர் யூஜி டிகிரி முடிச்சிருப்பாரு. அது மட்டுமா? யூஜி டிகிரி மட்டுமா? கிடையாது. இவரோட உயர்கல்வி கற்கிறதுக்காக அமெரிக்கா போவாரு. யாரு? எல்லாரும் லண்டன் போனாங்கன்னா இவர் எங்க போயிட்டாரு? அமெரிக்கா போயிட்டாரு. அதுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்றாரு. யாரு? பரோடா மன்னர் தான் ஹெல்ப் பண்றாரு. பரோடா மன்னர் தான் ஹெல்ப் பண்றாரு. அதனால 1915ல இந்திய வணிகம் அப்படின்ற இந்திய வணிகம்ன்ற ரிசர்ச்சுக்காக இவருக்கு பிஹெச்டி பட்டம் வாங்குறாரு. இந்திய வணிகம்ன்ற ஒரு இந்த ரிசர்ச் ஆய்வுக்காக என்ன பண்றாருன்னா இவரு பிஹெச்டி பட்டம் வாங்குறாரு. பிஹெச்டி பட்டம் வாங்குறாரு. ஆக்சுவலி சொல்ல போனா, உண்மை சொல்ல போனா, நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர் யாரு? இவர் யார் நமக்கு தெரியும் கேட்டா, இந்தியாவோட இந்தியன் பொலிட்டி, ஐ மீன் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுக்குதான் இவர் தந்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்க விஷயம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதெல்லாமே ரொம்ப ரிசர்ச் அஸ் வெல் ரொம்ப டாமினன்ட். எதெல்லாம் கேட்டீங்களா, எக்கானமிக்கலா பொருளாதார படிப்புல இவர் ஃபர்ஸ்ட் அப்பதான் பட்டம் வாங்கியிருப்பாரு. ஸோ மிகப்பெரிய பொருளாதார நிபுணரும் கூட இவர். பொருளாதார நிபுணர் கூட இவர் யாரு? பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஃபர்ஸ்ட் ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்ல போனா. அதனாலதான் பாருங்க 1915ல என்ன வாங்கியிருப்பாரு? இந்திய வணிகன்ற ரிசர்ச்சுக்காக. ஆக்சுவலி சொல்ல போனா என்ன இந்தியம்? ஆன்சியன்ட் இந்தியன் பிசினஸ், அதாவது பண்டைய இந்திய வணிகம். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்திய வணிகம் செஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்திருப்பாரு. அதுக்கு ரிசர்ச் பண்ணிருப்பாரு. சொல்ல போனா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன வழிச்சாலை இருந்துச்சு, எப்படி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது பார்த்திருப்பாரு. அதே போல அரேபியனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிசினஸ் பார்த்திருப்பாரு. அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா அந்த பக்கத்துல இருந்து இந்தியனுக்கு பிசினஸ் பார்த்திருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பட்டம் எங்க வாங்குவாரு? 1915ல வாங்குவாப்ல. 1915ல பட்டம் வாங்கியிருப்பாரு இங்க அமெரிக்கால. ஸோ முதுகலை பட்டம் வாங்கிறாரு. பிஹெச்டிக்காக முதுகலை பட்டம் வாங்கியிருப்பாரு. முதுகலை பட்டம் தான், பிஹெச்டி நினைக்கல, ரிசர்ச்சுக்காக. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1920 பொருளாதாரத்தை டீப்பா படிச்சுக்கலாம் அப்படிலாம் அப்படின்ட்டு 1920ல லண்டன் போவாரு. இப்ப என்ன பண்றாரு? லண்டனுக்கு போறாரு. 1920ல லண்டனுக்கு போறாரு. சோ இங்க எக்கனாமிக் படிப்பு, பொருளாதாரத்தை டீப்பா படிக்கிறதுக்காக அங்க போயிருப்பாரு 1920ல. இதுல அடுத்த முதுநிலை பட்டம் வாங்கிறாரு. இதுக்கப்புறம் அறிவியல வாங்குவாரு. 1920ல சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்குவாரு. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் முதுகலை பட்டம் பெற்றுவாரு. சயின்ஸ் பட்டம், முதுநிலை பட்டம் பெற்றுவாரு. இதுக்கப்புறம் பாருங்க 1923ல ரூபாய் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு கட்டுரை, த ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை, ஒரு ரிசர்ச் பண்ணுவாரு. அதுக்காக முனைவர் பட்டமும் பெறுவாரு அதே ஆண்டுல.
எப்போ 1923 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசர்ச்சுக்காக எக்கனாமிக்ஸ்ல வாங்கியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம 1923 இன்னொரு பட்டமும் வாங்குவாரு சட்ட படிப்புக்காக. கடைசியா தான் சட்டம் படிப்பாரு. எப்ப படிக்கிறாரு? அந்த ரூபாய்ன்ற ரிசர்ச்சுக்காக என்ன பண்றாங்க, இவர் ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு முனைவர் பட்டம் பெற்றுவாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தை பத்தி ஆக்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் பத்தி படிச்சிருப்பாரு. கான்ஸ்டியூஷன் படிப்பாரு, கடைசியா தான் கான்ஸ்டியூஷன் படிப்பாரு. அதுக்கும் அதே ஆண்டுல பட்டம் பெற்றுவாரு. சோ திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. சோ அப்பா அம்மா பேரும் தேவைதான், இப்ப சொல்ல தேவலாம் போல. சோ சஹாரால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன் கல்வி படிப்பை ஆரம்பிக்கிறாரு. சஹாரால ஆரம்பிக்கிறாரு, ஞாபகம் வச்சுங்க. சஹாரால ஆரம்பிக்கிறாரு. சஹாரால ஆரம்பிச்சவர் 1904 தன் குடும்பத்தோட என்ன பண்றாரு, எல்பின்ஸ்ன்ற ஊருக்கு எல்பின்ஸ் ஸ்கூல்ல போய் என்ன பண்றாரு, உயர்நிலைப்பள்ளியில சேர்றாரு. எல்பின்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்றாரு. 1907 தனது படிப்பு வந்துட்டு மேல்நிலை படிப்பு படிப்பதற்காக பரோடா மன்னர் என்ன பண்றாரு, சயாஜி ராவ் அப்படின்றவரு ஹெல்ப் பண்றாரு. அது மட்டும் இல்ல, மேற்படிப்புக்காக அமெரிக்கா சட்டத்துக்கும் இவரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. யாரு? பரோடா மன்னர் சயாஜி ராவ் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. மேற்படிப்பு படிப்பதற்காக போயிருப்பாரு. சோ அதனால அங்க போனது என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்களா, இவர் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்களா, சொல்ல மாட்டேன், கொலம்பியா யூனிவர்சிட்டி வாங்கியிருப்பாரு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பட்டம், எல்லா பட்டமும் வாங்கியிருப்பாரு. அங்க என்னென்ன பட்டம் வாங்குறாருன்னு கேட்டீங்களா, எக்கனாமிக் பொருளாதாரம், கான்ஸ்டிடியூஷன் பொலிட்டிக்கல் அரசியல், பிலாசபி தத்துவம், எழுதி போறேன் பாத்துக்குங்க. பொருளாதாரம் எக்கனாமிக்ல, அப்புறம் பாலிடிக்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் படிப்போம் இல்லையா, அது அரசியலமைப்பு சட்டம் தமிழ்ல அதுக்கு வாங்கியிருப்பாரு. அப்புறம் பிலாசபி தத்துவம் அந்த இது வாங்கியிருப்பாரு. அடுத்து சமூகவியல், சோசியல், ஒரு சோசியல் எப்படி சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக பட்டம் வாங்கியிருப்பாரு. இவ்வளவு பாடம் கற்றிருப்பாரு எங்க, கொலம்பியா யூனிவர்சிட்டியில. சோ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதாவது ஒரு உயர்கல்விக்காக ஃபர்ஸ்ட் அமெரிக்கா போன முதல் இந்திய குடிமகன் அம்பேத்கர் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் அமெரிக்காவுக்கு போறது ஃபர்ஸ்ட் இவர் தான். இந்த உயர்கல்விக்காக போறது ஃபர்ஸ்ட். அது ஹெல்ப் பண்ணது யாரு? பரோடா மன்னர் சயாஜி ராவ். அங்க போய் என்ன பண்றாரு, எக்கனாமிக் படிக்கிறாரு, பொலிட்டிக்கல் படிக்கிறாரு, அரசியல் சட்டத்தை படிக்கிறாரு, தத்துவத்தை படிக்கிறாரு, சோசியல் சமூகத்தை பத்தின பட்டங்கள்லாம் பெறாரு. சோ இதனால ஃபர்ஸ்ட் இவர் 1915 பண்டைய இந்திய வணிகத்தை ரிசர்ச் பண்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, ஒரு முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க, ஒரு பட்டம் தராங்க. அதுக்கப்புறம் 1920 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, எக்கனாமிக் படிக்கிறதா ஃபர்ஸ்ட் அங்கிருந்து அப்ப இருந்து என்ன கொலம்பியால இருந்து அமெரிக்கால எங்க போறாரு, லண்டன் டிரான்ஸ்பர் போறாரு, லண்டன் மைக்ரேட் ஆகுறாரு. சோ லண்டன்ல பொருளாதார படிப்புக்காக போன இடத்துல முதுநிலை பட்டம், அறிவியல் பட்டமும் வாங்குறாரு. சோ இங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பிஜி டிகிரி முடிக்கிறாரு 1921. அதே வருஷம் 1923 இந்திய ரூபாய் அப்படின்ற ஒரு கட்டுரை என்ன பண்ணிருப்பாரு, எஸ்ஏ மாதிரி எழுதி அந்த பிரச்சனையை ரிசர்ச் பண்ணிருப்பாரு. அதுக்காக இவர்